Hi everyone, welcome to Chops to Climb channel. இந்த சேனலை முதல்ல விசிட் பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கான யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே வரும். ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோவில் நான் எதை பற்றி கவர் பண்ணுறேன் அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்ச ரிலேட்டிவ்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ் 12th கம்ப்ளீட் பண்ணிட்டாங்க. பட் அவங்களுக்கு எந்த ஸ்ட்ரீம் சூஸ் பண்ணும் அப்படிங்கிறது தெரியல, அவங்களுக்கு கன்ஃபியூஷனாக இருந்தாங்க அப்படின்னா இந்த வீடியோ ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வீடியோவில் நான் எதை பற்றி சொல்கிறேன் அப்படின்னா 12th கம்ப்ளீட் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கான ஸ்ட்ரீம்ஸ் என்னென்ன ஸ்ட்ரீம்ஸ் அவைலபிளாக இருக்குது, அதோட ஃபியூச்சர் டிமாண்ட் என்ன, கெரியர் ரோல் என்ன, சேலரி என்ன அப்படிங்கிறது எல்லாமே நான் உங்ககிட்ட ஷேர் பண்ண போகிறேன். ஸோ ஏற்கனவே கவர்மெண்ட் ஸ்காலர்ஷிப் ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ் டாப் 8 AI டூல்ஸ் மஸ்ட் நோன் வீடியோன்னு ஒரு ரெண்டு வீடியோஸ் போட்டிருப்பேன். ஸோ அந்த வீடியோவை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா அந்த வீடியோட லிங்க்கையும் நான் டிஸ்கிரிப்ஷனில் அட்டாச் பண்ணுறேன். மறக்காம போய் அந்த வீடியோவை பார்த்துட்டு வாங்க. ஸோ வாங்க இந்த வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ்மே 12th போர்ட் எக்ஸாம்ஸை கம்ப்ளீட் பண்ணியிருப்பீங்க. 2026 இந்தியன் ஜாப் மார்க்கெட் எல்லாமே AI இன்டெகிரேஷன், சஸ்டைனபிலிட்டி, டிஜிட்டல் ஃபினான்ஸ் நோக்கி தாங்க மூவ் ஆகிட்டு இருக்கு. பேசிக்காக 3 டிஃப்ரெண்ட் ஸ்ட்ரீம்ஸ் இருக்குது. என்னன்னா சயின்ஸ் ஸ்ட்ரீம், காமர்ஸ் ஸ்ட்ரீம், ஆர்ட்ஸ் அண்ட் ஹியூமானிட்டி ஸ்ட்ரீம்ஸ். இந்த 3 ஸ்ட்ரீம்ஸ்லுமே எந்த கோர்ஸ் படிச்சீங்க அப்படின்னா ஹை பீக் இருக்குது, ஹை டிமாண்ட் இருக்குது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சயின்ஸ் ஸ்ட்ரீமுக்கு சொல்கிறேன். சயின்ஸ் ஸ்ட்ரீமில் டேட்டா சயின்ஸ் அண்ட் பயோடெக்னாலஜி தாங்க கரண்ட் க்ரோத்தில் இருக்குது. ஸோ சயின்ஸ் ஸ்ட்ரீமில் என்னென்ன கோர்ஸ் இருக்குது அப்படின்னா பிடெக் சிஎஸ்ஆர் AI படிச்சிங்க அப்படின்னா AI இன்ஜினியர் ஆர் சாஃப்ட்வேர் டெவலப்பர் ஆகலாம். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் சேலரியே 6 LPAலேருந்து 15 LPA வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு ஹை ஸ்கோப் இருக்குங்க. அதோட க்ரோத் ஏரியா என்னென்னா ஆட்டோமேஷன் அண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னா MBBS ஆர் BDS படிச்சிங்க அப்படின்னா டாக்டர் ஆகலாங்க, ஸ்பெஷலிஸ்ட் ஆகலாம். ஸோ அதுக்குமே ஸ்கோப் ஹை தாங்க. ஸோ அதோட க்ரோத் ஏரியா ஹெல்த் கேர் டிமாண்ட்ங்க. ஸோ அதோட ஸ்டார்டிங் சேலரி 8 LPA இருந்து 12 LPA வரைக்கும் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னா BSc டேட்டா சயின்ஸா அது படிச்சிங்க அப்படின்னா டேட்டா அனலிஸ்ட் ஆர் ML எக்ஸ்பர்ட் ஆகலாம். அதுக்குமே ஹை ஸ்கோப் தாங்க. அதோட க்ரோத் ஏரியா பிக் டேட்டாங்க. அதோட ஸ்டார்டிங் சேலரியே 5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னா பிஃபார்ம் படிச்சிங்க அப்படின்னா கிளினிக்கல் ரிசர்ச்சர் ஆகலாம். அதுக்கு மாடரேட் ஸ்கோப் தாங்க. அதுக்கு க்ரோத் ஏரியா என்ன அப்படின்னா பார்மக்யூட்டிக்கல்ஸ் R&D அதாவது ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுவீங்க. அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி கம்மி தாங்க. 3 LPAலேருந்து 6 LPA வரைக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் கமர்ஷியல் பைலட் அது படிச்சிங்க அப்படின்னா பைலட் ஆகலாம் ஆர் ஃப்ளைட் இன்ஸ்ட்ரக்டர் ஆகலாம். அதுக்கு மாடரேட் ஸ்கோப் தாங்க. அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 15 LPAலேருந்து 25 LPA வரைக்கும் இருக்குது. அதோட க்ரோத் ஏரியா ஏவியேஷன் ரெக்கவரிங்க. ஸோ பற்றி நான் சொல்ல போகிறேன் அப்படின்னா எக்கனாமியோட பேக்போனாக இருக்க காமர்ஸ் தாங்க. 2026 ஃபின்டெக் அண்ட் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டாக ஹையஸ்ட் பேயிங் ஹை கேரியர்ஸாக இருக்குது. அப்படிங்கும்போது இந்த கோர்ஸ் படித்தா ஹை சேலரி வாங்கலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஃபர்ஸ்ட் சார்ட்டர்ட் அக்கௌண்டன்சியாக படிச்சிங்க அப்படின்னா ஆடிட்டர் ஆர் டேக்ஸ் கன்சல்டன்ட் ஆகலாம். அதோட ஸ்டார்டிங் சேலரி 8 LPAலேருந்து 14 LPA வரைக்கும் இருக்குங்க. அதுக்குமே ஸ்டடி க்ரோத் தாங்க இருக்குது. இது ஆல்வேஸ் இன் டிமாண்டில் இருக்க கோர்ஸ் தாங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னா BBA ஆர் MBA படிச்சிங்க அப்படின்னா மேனேஜர் ஆர் பிராண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ்ட் ஆகலாம். அதுக்கு ஹை ஸ்கோப் தாங்க. ஸோ அதோட க்ரோத் ஏரியா கார்ப்பரேட் க்ரோத் தான். அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் இருக்குங்க. நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னா ஆக்சுவரியல் சயின்ஸ் அது படிச்சிங்க அப்படின்னா ரிஸ்க் அனலிஸ்ட் ஆர் ஸ்டாட்டிஸ்டியன் ஆகலாம். அதுக்குமே ஹை ஸ்கோப் இருக்குங்க. அதோட ஸ்டார்டிங் சேலரி 5 LPAலேருந்து 10 LPA வரைக்கும் இருக்குங்க. ஸோ அதோட க்ரோத் ஏரியா இன்சூரன்ஸ் ஆர் ஃபினான்ஸ். ஸோ நெக்ஸ்ட் என்னது அப்படின்னா பிகாம் ஃபின்டெக் படிச்சிங்க அப்படின்னா பிளாக் செயின் அனலிஸ்ட் ஆகலாம். அதுக்குமே ஹை ஸ்கோப் இருக்குங்க. அதோட க்ரோத் ஏரியா டிஜிட்டல் பேமெண்ட்ஸ். ஸோ அதுக்கு ஸ்டார்டிங் சேலரி 6 LPAலேருந்து 12 LPA வரைக்குங்க. நெக்ஸ்ட் என்ன ஸ்ட்ரீம் பற்றி கவர் பண்ணுறேன் அப்படின்னா கிரியேட்டிவ் டெக் அண்ட் சோஷியல் சயின்ஸில் பவர் ஹவுஸாக இருக்க ஆர்ட் ஸ்ட்ரீம் தாங்க. UI UX டிசைன் அண்ட் லா தாங்க இப்போ கரண்ட்டாக டாப் டயர் சாய்ஸஸாக இருக்குது. இதில் இருக்கக்கூடிய டாப் கோர்சஸ் எல்லாமே உங்ககிட்ட ஷேர் பண்ணுறேன். ஃபர்ஸ்ட் BA LLB இன்டெகிரேட்டர் படிச்சிங்க அப்படின்னா கார்ப்பரேட் லாயர் ஜட்ஜ் ஆகலாம். அதுக்குமே ஹை ஸ்கோப் இருக்குங்க. அதோட க்ரோத் ஏரியா லீகல் காம்ப்ளியன்ஸ். ஸோ அதோட ஸ்டார்டிங் சேலரி 6 LPAலேருந்து 12 LPA வரைக்கும் இருக்குங்க. ஸோ நெக்ஸ்ட் என்ன கோர்ஸ் அப்படின்னா டிசைன்
அதாவது யூஐ யூஎக்ஸ் படிச்சீங்க அப்படின்னா டிஜிட்டல் ப்ராடக்ட் டிசைனர் ஆகலாம். அதுக்குமே ஸ்டார்டிங் சேலரி 5 LPAலேருந்து 12 LPA வரைக்கும் இருக்குங்க. அதுக்கு growth ஏரியா வந்து டெக் ஆர்ட் டிசைன் தான். அதுக்கு ஸ்கோப் ரொம்பவே அதிகம். ஸோ நெக்ஸ்ட் அந்த கோர்ஸ் அப்படின்னா பிஜேஎம்சி மீடியா. அது படிச்சீங்க அப்படின்னா டிஜிட்டல் ஜேர்னலிஸ்ட் ஆகலாம் ஆர் பிஆர். ஸோ இதோட ஸ்கோப் வந்து மாடரேட் தாங்க. இதோட growth ஏரியா சோஷியல் மீடியா தான். ஸோ எல்பிஏ வந்து 4 LPAலேருந்து 7 LPA வரைக்கும் இருக்குங்க. ஸோ இந்த கோர்சஸ் எல்லாம் எந்த காலேஜில் அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.